ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம அருண் பண்ணி சொன்னில் பார்க்க போகிற ப்ராடக்ட்டு சிங்கர் பிராண்டில் உள்ள ஆர்பிடோ பெடசல் ஃபேன் தான் பார்க்க போகிறோம். நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த பாக்ஸில் உங்களுக்கு அந்த ஃபேனோட ஸ்டாண்ட் வந்துடுது. அப்புறம் ரெக்கை வருது, உள்ளே ரெக்கை இருக்குது, ரெக்கையும் வந்து இதோட கம்பியும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸில் தான் அந்த ஸ்டாண்டை ஹோல்ட் பண்ணுறதுக்கான பிளேட் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மோட்டார் ஒன்று இருக்குது. டோட்டலாக உங்களுக்கு இந்த பாக்ஸ்க்குள்ளே 4 ஐட்டம் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டாண்டை மாட்டிடுவோம். இந்த பிளேட்டை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லாக அலுமினியம் ஃப்ரேமில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதுவும் அலுமினியம் ஃப்ரேம் தான், ரொம்ப ஹெவியாக தான் இருக்குது. இதில் வந்து இங்கே வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பெரிய போல்ட்டு கொடுத்துருக்காங்க. வாட்டர் ஆரம்பிக்கிறேன். இப்போ கீழே 4 போல்ட்டு கொடுத்துருந்தோம். 4 போல்ட்டையுமே டைப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்டாண்டை பார்த்துருவோம். ஸ்டாண்டை உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் டைப் தான். லூஸ் பண்ணிவிட்டு நான் கீழே இறக்கிடலாம். இந்தளவுக்கு ஹைட் உங்களுக்கு வந்துடும். நான் வந்து ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணோன்னா ஃபுல்லாக காட்டுறேன் உங்களுக்கு. வந்துடுது. உங்களுக்கு 1400 RPM வர ஸ்பீடு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ரொம்ப ஹெவியாக தான் இருக்குது உங்களுக்கு இது. இப்போ வந்து அதையும் ஃபிட் பண்ணிடுவோம். இந்த சைடில் 3 சைடும் உங்களுக்கு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3 சைட்லையுமே போல்டு போட்டு டைட் பண்ணுவோம். கட் பண்ணிடுங்க. உங்களுக்கு 3 சைடும் போல்டு கொடுத்துருந்தா 3 சைடும் போல்டு மாட்டியாச்சு, அது தெரியும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரெக்கையை மாட்டிடுவோம். நெக்ஸ்ட் இந்த பேக் பாடியை மாட்டிக்கிடுவோம். நெக்ஸ்ட் இந்த ஃபேனோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோம்னா உங்களுக்கு 150 வாட்ஸ் வரை பவரை கன்சியூம் பண்ணுது. இதனால் உங்களுக்கு கரண்ட் பில்லும் கம்மியாக தான் வரும். நெக்ஸ்ட் இதில் 1400 mmக்கான உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கனால உங்களுக்கு வந்து ரொம்ப ஹை ஸ்பீட் மோட்டார் தான். அது உங்களுக்கு ஸ்பீடு ஏர் டெலிவரி பண்ணுறதும் ரொம்ப அதிக வேகமாக இருக்கும். உங்களுக்கு 20 இன்ச்சுக்கான மெடல் பாடி பிளேடு கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு 20 இன்ச்சுக்கான மெடல் பிளேடு கொடுத்துருக்காங்க. அதையும் மாட்டிடுவோம் உள்ளக்க. அடுத்தங்க இந்த பிளேடு மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து ஒரு போல்ட்டு கொடுத்துருக்காங்க. அதையும் மாட்டிடுவோம். இந்த ஃபேனோட கொஞ்சம் சேஃப்டிக்காண்டி உங்களுக்கு வந்து ஒரு சேஃப்டி பின் ஒன்று கொடுத்துருக்காங்க முன்னாடி மாட்டுறதுக்கு. அதையும் மாட்டிடுவோம். கட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இந்த ஃப்ரண்ட் கேட்டை மாட்டிடுவோம். மாட்டி முடிச்சோன்னா ஃபேன் ஃபினிஷ் ஆயிரும் ஃபுல்லாக. இதே மாட்டியாச்சு. இந்த ஃபேனை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காண்டி கீழே ஒரு கீ கொடுத்துருக்காங்க. இந்த கீ லூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே தூக்கினா மட்டும் மேலே தூக்கிக்கலாம், கீழே இறக்கிடலாம். உங்களுக்கு தேவையான பொசிஷன் வச்சுக்கிட்டு டைட் மட்டும் பண்ணால் போதும். இதை உங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா 3 விதமான ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 லெவலான ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவையான ஸ்பீடை நீங்கள் வச்சு இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பெடசல் பார்க்குறவங்களுக்கு குட் சைஸாக இருக்கும். உங்களுக்கு ஃபுல் பாடியுமே ஸ்டீலான மேட் பண்ணியிருக்கனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் லாங் லாஸ்டிங் ப்ராடக்டாக உங்களுக்கு இருக்கும். டூரபிள் ப்ராடக்டாக உங்களுக்கு இது இருக்கும். உங்களுக்கு மோட்டரும் பெரிய ஒரு 1400 RPM மோட்டர் கொடுக்குறனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹை ஸ்பீட் மோட்டாராகவும் இருக்கும். மித்த பிராண்டை கம்பேர் பண்ணும்போது இந்த பிராண்டில் உங்களுக்கு 2 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க இந்த ஃபேனுக்கு. போதும். இந்த ஃபேனை போட்டு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ ஸ்பீடாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இதில் உங்களுக்கு மொத்தம் 3 ஸ்பீட் ப்ரொவைட் பண்ணுறாங்க பின்னாடி. அதை வச்சு காட்டிடுறேன்.